Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸ்டேஜில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் ரொம்ப பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்காரு விஷால் சார் அப்படின்ற மாதிரி கெத்தா பார்த்தோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து மருத்துவ அறிக்கையில் வெளியே வந்திருந்தது என்னென்னா வந்துட்டு அவருக்கு வைரல் ஃபீவர் இருக்குது, அதனால தான் அப்படி இருக்காருன்னு. ஆனால் சாமானிய மக்கள் நீங்களே கேள்வியில் எழுப்புறீங்க என்னென்னா வந்துட்டு ஒரு ஃபீவரில் வந்து இப்படி இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ சாமானிய மக்களுக்கே இது தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்களே யோசிச்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது வாய் கொளறி ஒரு மாதிரி பேசுறது, கொனி பேசுறது, கை நல்லாவே நடுக்கம் வந்து இருக்கிறது, நடக்க முடியல ரொம்ப தூரன்றது, கண்ணெலாம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதுமாதிரி ஒரு லுக்கே ஒரு மாதிரி டல் லுக் ஆகிடுது. ரசிகர்கிட்ட ரொம்ப வந்து அச்சப்படுத்த வேணாம், இல்லைனா ரொம்ப வந்துட்டு ஒரு பேச்சு பொருள் ஆக்க வேணான்றதுக்காக மேபி அவங்க சொல்லியிருக்கலாம். ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது மற்றும் மூளை மற்றும் நரம்பியல் பாதிப்பில் தான் ஜென்ரலாக இந்த மாதிரியான அறிகுறிகள் வெளிவரும். மூளைக்கு போகிற ரத்த குழாயில் தான் அடைப்பு கிடப்பு இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அட்டாக்ஸ் வரும்போது இந்த மாதிரி வந்து வீக்னஸ்ஸு, வாய் கோணிக்கிறது, ஸ்லர்ரிங் இதெல்லாம் வரலாம். இது ஒன்று. ஓகே, ஆல் தீஸ் ஆர் கியூரபிள் ஆர் ட்ரீட்டபிள்? நான் பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம் தான், மாத்திரை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த டிசீஸ் அவருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான். சில பேருக்கு ஒரு மாதத்துல திருப்பி ஃபுல் ஃபங்க்ஷன் வரலாம், சில பேருக்கு 3 மாதம் எடுக்கும், சில பேருக்கு 6 மாதம் எடுக்கும். இந்த மாதிரி வந்து அந்த பழைய அந்த ஃபங்க்ஷன் வரதுக்குன்றது டைம் வேரி ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். எந்த வைரல் ஃபீவரில் திடீர்னு பேஷண்ட் இப்படி ஒரு நடுக்கும், இந்த மாதிரி ஒரு லுக்கு, திடீர்னு ஒரு ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் ஜென்ரலாக இருக்காது. ஸோ வந்துட்டு சம்திங் வந்துட்டு பேக் ஸ்டேஜில் ஏதோ நடக்குது. வைரல் ஃபீவர் தாண்டி கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு இஷ்யூவும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. சில பேர் இப்படிலாம் கூட கேட்டாங்க, ஒருவேளை படம் ப்ரமோஷனுக்காக நடிக்கிறாங்களா சார் அப்படின்னு. இப்போது ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் சார், நம்ம விஷால் அவர்கள் வந்து ஸ்டேஜில் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, உடம்பு சரியில்லைன்னா நம்ம பார்த்துருக்கோம் உடம்பு சரியில்லாதவங்கள, பட் ஷிவரிங்லாம் நம்ம பார்த்ததில்லை இல்லையா? ஸோ ஏன் அப்படி அவ்வளோ ஷிவரிங் என்னவா இருக்கும் அது ரீசன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரொம்ப நல்ல நடிகர், நல்ல ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள், வெரி குட் பர்சன் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு நான் ஸ்டேஜில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் ரொம்ப பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்காரு விஷால் சார் அப்படின்ற மாதிரி கெத்தா பார்த்தோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து மருத்துவ அறிக்கையில் வெளியே வந்திருந்தது என்னென்னா வந்துட்டு அவருக்கு வைரல் ஃபீவர் இருக்குது, அதனால தான் அப்படி இருக்காருன்னு. ஆனால் சாமானிய மக்கள் நீங்களே கேள்வியில் எழுப்புறீங்க என்னென்னா வந்துட்டு ஒரு ஃபீவரில் வந்து இப்படி இருக்குமா அப்படின்ட்டு. அப்போ சாமானிய மக்களுக்கே இது தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்களே யோசிச்சுக்கணும். ஓகே, ஒரு ஃபீவர் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஜுரம் அடிக்கும், படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு குளிர் நடுக்கும் மேக்ஸிமம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இங்கே அவருக்கு வந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருந்தது. ஓகேங்களா, அதாவது வாய் கொளறி ஒரு மாதிரி பேசுறது, கொனி பேசுறது, கை நல்லாவே நடுக்கம் வந்து இருக்கிறது, நடக்க முடியல ரொம்ப தூரன்றது, கண்ணெலாம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதுமாதிரி ஒரு லுக்கே ஒரு மாதிரி டல் லுக் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, வைரல் ஃபீவர்ன்றது மேபி கொஞ்சம் ரசிகர்கிட்ட ரொம்ப வந்து அச்சப்படுத்த வேணாம், இல்லைனா ரொம்ப வந்துட்டு ஒரு பேச்சு பொருள் ஆக்க வேணான்றதுக்காக மேபி அவங்க சொல்லியிருக்கலாம். ஓகே, ஆனால் கிளினிக்கலாக நம்ம ஒரு டாக்டராக சும்மா அந்த மாதிரி ஒரு கேஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய ஆங்கிளில் யோசிக்க போகுது. அதில் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய சிஸ்டம் எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது மற்றும் மூளை மற்றும் நரம்பியல் பாதிப்பில் தான் ஜென்ரலாக இந்த மாதிரியான அறிகுறிகள் வெளிவரும். மூளை மற்றும் நரம்பியல் பாதிப்பில் வந்து என்னென்ன காரணங்கள் இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வந்து பக்கவாதம், ஸ்ட்ரோக், டிஐஏ, டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்னென்னா மூளைக்கு போகிற ரத்த குழாயில் தான் அடைப்பு கிடப்பு இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அட்டாக்ஸ் வரும்போது இந்த மாதிரி வந்து வீக்னஸ்ஸு, வாய் கோணிக்கிறது, ஸ்லர்ரிங் இதெல்லாம் வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அடிபடுறது, ட்ராமா. ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மண்டையில் ஏதாவது அடி இல்லைனா வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னும் போது அப்போ தலையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா, மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் செரிப்ரல் ஹெமரேஜ், அதோட ஹீலிங் ப்ராசஸ்லையும் இந்த மாதிரி வரலாம். இது வந்து 2. மூணாவது பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ரேராக வந்துட்டு பார்க்கின்சன்ஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அதில் வந்து கை நடுக்கும், இந்த ஸ்பீச்சு நடக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி வேறுபாடு வரும். பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டோப்பமின் ஒரு ரிசப்டர் மேலேயும் கீழேயும் இறங்கும், அதுலேயோட வெளிப்பாடும் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாக்டராக நம்மளோட யூகங்கள். ஆனால் எந்த டாக்டர் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறோம் அவங்களுக்கு தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி நியூராலஜிக்கல் ஆங்கிளில் இருக்கிறது தான் கேஸ் மாதிரி வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஆல் தீஸ் ஆர் கியூரபிள் ஆர் ட்ரீட்டபிள்? ஆல் தீஸ் ஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சில விஷயம் க்யூரபிள். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்னால் வர்றதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல ஃபிசியோதெரப்பி கொடுத்து வெளியே கொண்டு வந்து க்யூர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆனால் பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம் தான், மாத்திரை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த டிசீஸ் அவருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான். ஆனால் நியூராலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா இது வந்து க்ரானிக் ப்ராப்ளம். ஓகேங்களா,
ஒரு நாள் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இன்றைக்கி அட்மிட் ஆனார், நாளைக்கு வந்து ஸ்டென்ட் வச்சார், அடுத்த நாள் பைபாஸ் பண்ணுறோம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்ற மாதிரி அதில் சொல்ல முடியாது. இதில் வந்து ஃபிசியோதெரப்பியோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே ஸ்பீச் தெரப்பிஸ்டோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரீஹபிலிட்டேஷன் தெரப்பிஸ்டோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தினம் நம்ம வந்து பயிற்சி கொடுத்து மூளையை தூண்டி தான் திருப்பி நம்ம பழைய ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர முடியும். அதனால் அது வில் டேக் டைம். அந்த டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வேரி ஆகும். சில பேருக்கு 1 மாதத்தில் திருப்பி ஃபுல் ஃபங்க்ஷன் வரலாம், சில பேருக்கு 3 மாதம் எடுக்கும், சில பேருக்கு 6 மாதம் எடுக்கும். இந்த மாதிரி வந்து அந்த பழைய அந்த ஃபங்க்ஷன் வரதுக்குன்றது டைம் வேரி ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ பார்க்கின்சன்ஸ்ன்றது எதனால வருது சார்? பார்க்கின்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், மூளையில் வந்து டோப்பமின் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது, சுரப்பி இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து மேலேயும் கீழேயும் போகிறதுனால வந்துட்டு வருது. நார்மல் லெவல்ஸ் எல்லாமே டோப்பமினோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் போது ஒரு சில எஃபெக்ட், டோப்பமின் எஃபெக்ட் இல்லாத போது ஒரு எஃபெக்ட். டோப்பமினோட எஃபெக்ட் இல்லைன்னும் போது அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிராடிகனிஸ் எக்ஸ்பிரஷன் இருக்காது ஃபேஸில். எதாவது பேசினாலும் அப்படியே தான் இருக்கும். சிரித்தாலும் வந்துட்டு சிரிக்க முடியாது அவங்களால சரியா, ஏன்னா பேரலைஸ் மாதிரி இருக்கும். பேசும்போது ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் வரும், அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு வந்து வரும். ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், கை நடுக்கம் வந்து லைட்டாக ஆரம்பிக்கும். தள்ளினாங்க இல்லை நடக்கிறாங்கன்னா அவங்களால டக்குன்னு நம்ம அப்படி தள்ள அப்படி ஜர்க்காய் நம்ம நின்றுப்போம். ஆனால் அவங்களால நிற்காம அப்படியே ஓடிக்கிட்டே அப்படி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கின்சன்ஸோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் இது எதுனாலையும் இதுதான் காஸ் அப்படின்றது இல்லாமல் அது ஜென்ரலாகவே ஒருத்தவங்களுக்கு வருமா? அது ஜென்ரலாக வரும். இப்போ ஏஜ் பாப்புலேஷனில் வரும். ஓகேங்களா? மற்றபடி ட்ராமாவோ இல்லைனா ஏதாவது அடிபடுறதோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்தால் கூட திடீர்னு பார்க்கின்சன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சராக வரலாம். ஒரு சில மாத்திரைங்களோட சைடு எஃபெக்ட்ஸாகவும் பார்க்கின்சன்ஸ் வரலாம். ஆல்கஹால் ரிலேட்டடாகவும் பார்க்கின்சன்ஸ் ஒரு ரேராக வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் மெயின் காரணங்கள் வந்து ஏஜ் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வர்றது தான். ஸோ இது சில பேர் வந்து நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னிச்சு, ஓவர் ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி ஆகும் அந்த மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. லைக் ஜிம்மில் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஹெவி லிஃப்டிங் பண்ணியிருப்பாங்க, அதால் வந்து சில நியூரோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக மேடம். பட் ஆனால் வந்துட்டு பிரெயின் பெருசு அஃபெக்ட் ஆகாது மேடம். நீங்கள் வந்து தப்பான ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஓவர் வெயிட் எதாவது போட்டிங்கன்னா ஸ்பைனல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கீழே கால் வராமல் போகும். புரியுதுங்களா? அதெல்லாம் வெளிப்படையாக அதனால். ஆனால் அதில் வந்து ஆள் வந்து நல்லா பார்க்க நல்லா கெத்தாக இருப்பாங்க. கீழே கால் உடஞ்சிருச்சுங்க, கால் வர மாட்டேங்குதுங்க, ஸ்பைன் ப்ரொலாப்ஸுங்க அப்படின்னு தான். ஆனால் பேச்சில் எந்த பிரச்சனையும் இருக்காது, கை நடுக்கம் எதுவும் இருக்காது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ வந்துட்டு இது வந்து ஜிம் ரிலேட்டட் ப்ராப்ளமாக வந்துட்டு நம்ம பார்க்கல. ஏன்னா ஃபிட்டான ஆள், ஓகேங்களா? ஜிம் ரிலேட்டட் ப்ராப்ளமாக பார்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நரம்பு மற்றும் மூளை சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி தான் நம்மளோட பார்வை இருக்குது. ஆனால் மருத்துவர் ஏதோ சில பேர் வைரல் ஃபீவர்னு எழுதுறாங்க. அது எந்த அளவுக்கு எதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் சயின்டிஃபிக்காக கிளினிக்கலாக நம்ம பேஷண்ட்டை பார்க்கும் போது என்னோட அசம்ஷன்ஸ் இந்த ஆங்கிளில் தான் போகுது. சார் இப்போது ஓகே இது இருக்குது, ட்ரீட்டபிள் எல்லாமே பண்ணலாம். பட் இது நார்மலாக நிறைய ஆக்ஷன் மூவிஸ் பண்ணுறவர் அவர். இனிமேல் அந்த மாதிரி மூவிஸ் எவ்வளோ நாள் கழிச்சு பண்ண முடியும்? கண்டிப்பாக நம்மளும் அதை தான் எதிர்பார்க்குறோம். நான் தான் சொல்கிற மாதிரி நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் இட் டேக்ஸ் டைம். இல்லை சில பேருக்கு 1 மாதம், சில பேருக்கு 3 மாதம், சில பேருக்கு 6 மாதம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து 6 மாதமாவது மினிமம் நம்ம டைம் கொடுத்துட்டு திருப்பி அவரை பார்க்கணும். ப்ளஸ் அவர் 6 மாதத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்பீச் நல்லா இருக்குது, இந்த மாதிரி ட்ரெமர்ஸ் தான் நல்லா இருக்குது, மூமெண்ட்ஸ் தான் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கண்டிப்பாக நடிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அவர் உடனே அப்படி நடிக்க மாட்டார், திருப்பி பாடியை ஏற்றுவார், திருப்பி அந்த கெத்து லெவலுக்கு வருவார். ஏன்னா விஷால் சார் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவரோட கிளாசிக்கல் ஃபியூச்சர்ஸ். ஸோ அது திருப்பியை வந்து அவர் கண்டிப்பாக ஸ்க்ரீனுக்கு வருவார். ஸோ மினிமம் வந்து ஒரு 6 months ஆஃப் அக்ரெசிவ் ஃபிசியோ அதெல்லாம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு திருப்பி சந்தேகம் என்னென்னா வந்துட்டு உங்கள் வைரல் ஃபீவரில் இப்படி வந்து வராதே அப்படின்றது என்னோட இது. எந்த வைரல் ஃபீவரில் திடீர்னு பேஷண்ட் இப்படி ஒரு நடுக்கும், இந்த மாதிரி ஒரு லுக்கு, திடீர்னு ஒரு ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் ஜென்ரலாக இருக்காது. ஸோ வந்துட்டு சம்திங் வந்துட்டு பேக் ஸ்டேஜில் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம யூகமாக இருக்குது. அந்த என்னென்ன காரணமாக இருக்கலான்றது தான் நான் ஜஸ்ட்டு சொன்னேன். ஓகே. அவங்க ஒரு இப்போது இது மாதிரி கூட ரெசிப்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க என்னென்ன அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுதான் அதில் வந்து வைரல் ஃபீவர் தான் எழுதியிருக்காங்க. வைரல் ஃபீவர் கேஸ் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும், வீட்டில் எத்தனை பேருக்கு ஜுரம் வந்திருக்கும், எத்தனை பேர் இந்த மாதிரி அவர் மாதிரி லுக்கில் இருக்காங்க. ஸோ வைரல் ஃபீவர் தாண்டி கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு இஷ்யூவும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு இதை பற்றி இன்னொரு பேச வேணான்றதுக்காக இது ஒரு வைரல் ஃபீவர்ன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. சப்போஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நியூரோ ப்ராப்ளமாக இருக்கிறப்போ அவங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு பர்சனலைஸ்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படி இதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு வராங்க அப்படி இல்லை மேடம். இப்போ வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது மேடம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து MBBS சேரும் போதுலேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மதகஜராஜா எனக்கு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது புது படம்லாம் கிடையாது, பழைய படம் 12 வருஷம் முன்னாடி. அந்த டைம்லேருந்து மதகஜராஜா வருதுன்றாங்க. இப்போ அவ்வளோ பெரிய படம் வருதுன்னும் போது விஷால் சார் ப்ரொமோஷனுக்கு வரலாம், அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும். எங்கே போயிட்டார், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படி அது இன்னும் சொல்ல, அதுக்கு நம்மளே வந்து பேசிடலாம்ப்பான்னு பேசுகிறாரு. அது வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அவரோட ஹெல்த் வந்து பேசும் போதே வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்ட்டு ஒரு மாதிரி பார்த்த உடனே இட்ஸ் நாட் நார்மல்ன்ற மாதிரி லுக்கு வந்துருச்சு.
அப்படின்னும் போது இது பேச்சும் பொருளாக ஆயிடுச்சுன்னும் போது இன்டெரக்டாக திருப்பியும் வந்துட்டு இந்த டாக்டர் சைடில் இருந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் இப்படிலாம் கூட கேட்டாங்க, ஒருவேளை படம் ப்ரமோஷனுக்காக நடிக்கிறாங்களா சார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏங்க காமெடி பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. நிஜமான ஹெல்த்திலி ஹீஸ் ஹேவிங் அ ப்ராப்ளம். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வந்து நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும், என்னன்னு தெரியல, ஆனால் படம் ப்ரமோஷனுக்கு வந்து தான் ஆகணுமென்ட்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் நம்ம இதுவாக இருக்குது. சார் இப்போ அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படத்துல இருந்து ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, அதனால இப்படி ஆயிருக்கு. 12 வருஷம் முன்னாடி அடிபட்டுச்சு அப்படி தானே? படம் ஷூட்டிங் இப்பயே நடந்துகிட்டு இருக்கு. படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு 12 வருஷம் ஆயிடுச்சு மேடம். ஸோ அப்போ அடிபட்டு அப்போ தானே பிரச்சனை இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? இல்லை, இப்போ ரீசெண்டாக அடிபட்டதுனால இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக அடிபட்டுச்சாமா? பாசிபிள். நான் அதுதான் ஆல்ரெடி நான் வந்து காரணங்களில் 2வது காரணமே அதானே சொன்னேனா இல்லையா? ட்ராமா, அடிபடுறதுன்னு சொன்னனா இல்லையா? அடிபட்டு ரத்த கசிவு வந்து அதெல்லாம் வரலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஓகேங்களா? கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்ஸு, அடிபடுறது, பார்க்கின்சன்ஸ், இது எல்லாமே அந்த ஃபியூச்சர்ஸில் மேட்ச் ஆகுதுன்னு தானே நானும் சொல்கிறேன். ஸோ அது வெளிப்படையாக சொல்லிடலாம், அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூராலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ என்னன்னா அவங்க சைடில் கிளாரிட்டி இல்லைன்றதால தான் நம்ம வந்து என்னடா ஆச்சுன்னு தெரியலேன்ட்டு பயத்தில் யுகத்தில் பேச வேண்டியதாக இருக்குது. டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாய்ப்புக்கு நன்றி மேடம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.